ஓம் சாய்ராம். குரு பூர்ணிமா நாளைக்கு வருது. வியாழக்கிழமை குரு பூர்ணிமா 2 ஒரே நாளில் வருது. அண்ட் குரு பூர்ணிமாவுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்தின இந்த பாராயணம், சப்தாக பாராயணம் ரொம்ப நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கி 6வது நாள். குரூப்பில் எல்லாருமே சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படிக்காதவங்களும் சேஸ் பண்ணி வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு குரு பூர்ணிமாவுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை காரமாகவோ ஸ்வீட்டாகவோ செஞ்சு பாபாவுக்கு வைக்கலாம். கோயிலுக்கு போகிறவங்க பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். பூமாலை கோர்த்து கொண்டு போகலாம், வாங்கிட்டு போகலாம். இப்படி என்ன வேணாலும் ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்கள் அன்பை பாபாவிடம் நீங்கள் வெளிப்படுத்துங்க. அவருக்கு பிடிச்ச பாடலை பாடுங்க, பஜன் சாங்ஸ் பாடுங்க, ஆரத்தி காட்டுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே ஆரத்தி ப்ளே பண்ணுங்கள், பஜன் சாங்ஸை ப்ளே பண்ணுங்கள். அவருக்கு உள்ளம் மகிழ்ந்து போகும். நம்ம வாழ்க்கையில் குருன்னு ஒருத்தர் நிச்சயமாக இருக்கணும். அந்த குரு நம் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்குவார். அந்த குருவை கொண்டாடி தீர்க்கும் நாளாக தான் நம்ம வாரம் வியாழக்கிழமை கொண்டாடுறோம். வருடம் ஒரு முறை குரு பூர்ணிமாவை கொண்டாடுறோம். இந்த குரு பூர்ணிமாவில் நிச்சயமாக அன்னதானம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். உங்கள் கர்மா எல்லாம் கழிஞ்சு போகட்டும்.